முடி வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு பிடித்த ஒரு விஷயம். அதற்கு நான் என்னென்னமோ ஆயில் ட்ரை பண்ணிட்டேன், ஷாம்பு ட்ரை பண்ணிட்டேன், சீரம் ட்ரை பண்ணிட்டேன். வெறும் பலன் அளிக்கிறது கிடையாது. போஷாக்கா வளரணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேக்கை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ முடி வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு பிடித்த ஒரு விஷயம். ஸோ அதற்கு நான் என்னென்னமோ ஆயில் ட்ரை பண்ணிட்டேன், ஷாம்பு ட்ரை பண்ணிட்டேன், சீரம் ட்ரை பண்ணிட்டேன். பெரும் பலன் அளிக்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம், இது எல்லாமே ஒரு காஸ்ட்லியான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் வகையில் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு ட்ரீட்மெண்ட் இது பண்ணாலும், ஒரு சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும், இதற்குரிய வளர்ச்சி இவ்வளோ நாட்களில் தான் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு முடியோட வளர்ச்சினாலும் அது நார்மலாக கொண்டு வர்றதுக்கு இட் டேக்ஸ் அ பீரியட். அது ஆரம்பத்தில் இது பண்ணி அப்புறம் ஒரு க்ரோயிங் ஃபேஸ்லேருந்து விழுகிற ஃபேஸ் வரைக்கும் அதுக்கு ஒரு காலம் இருக்குது. இதில் சில சமயம் ஏர்லி டேலோஜன் சொல்லுவாங்க, டக்குன்னு வளர்றப்பயே கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் போஷாக்காக வளரணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேக்கை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம். ஸோ வெந்தயம் நல்லா 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கணும். அடுத்து கருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். வேப்பிள்ளை 1 கைப்பிடி எடுத்துக்கொள்ளணும். கருவேப்பிள்ளை 1 கைப்பிடி நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி பச்சரிசி ஒரு 1/2 கைப்பிடி எடுத்துக்கணும். இதை எல்லாமே என்ன செஞ்சிடணும், சுத்தமான தண்ணீர்ல இரவு ஊற வச்சிடணும். ஸோ ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில என்ன பண்ணணும், அதை ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீரை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கொள்ளணும். இந்த இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இதனுடன் 1 கைப்பிடி நம்ம செம்பருத்தி பூ இலையும் 1 கைப்பிடி செம்பருத்தி பூவும் போட்டு நல்லா நம்ம அரைச்சிடணும். நல்லா திப்பி திப்பி இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். ஸோ இந்த பேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு முதல் நாளே என்ன பண்ணணும்னா ஹேர் வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஹேரில் ஆயிலோ இல்லை வேற எதுவும் சீரமோ எதுவும் போட்டிருக்க கூடாது. ஸோ அடுத்த நாள் இந்த எண்ணெய் வைக்காத அந்த தலையில் இந்த பேக்கை போடணும். நல்லா வேர்க்குள்ள இந்த மாதிரிலாம் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பிளைனாக வாட்டர் வாஷ் பண்ணணும். இந்த பேக்கோட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆமணக்கு நெய், எனக்கு தலைவலி வராது, அதே மாதிரி எனக்கு சைனசைட்டிஸ் இல்லைங்கிறவங்க ஆமணக்கு நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை அந்த தொந்தரவெல்லாம் இருக்குங்கிறவங்க எதையும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த பேக்கை போட்டுட்டு 1/2 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணலாம். ஸோ இது எந்த லெவலில் நமக்கு நல்ல பலன் தரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேச்சுரலாக ஒரு சர்ஃபாக்டன்ட். நார்மலாக நமக்கு நுரை வரும். நம்ம போட்ட இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம முடியல இதிலெல்லாம் ஒட்டிக்கிட்டு இல்லாமல் ஈஸியாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் ஆகும். நேச்சுரல் ஒரு ஷாம்பு கண்டிஷ்னர் மாதிரி. அது மாதிரி வெந்தயம், கறிவேப்பிலை, கருஞ்சீரகம், இது 3மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் குளிர்ச்சி, ஸ்கால்ப் ரொம்ப ட்ரைனஸ் ஆகிறத தவிர்க்கும். இன்ஃபெக்ஷன் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கும். அதே மாதிரி கருஞ்சீரகம், அதுவும் ஸ்கால்ப், ஏன்னா நம்ம ஸ்கால்ப் நல்லா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை ஆகாமல் இருந்தாலே முடி வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல விதமாக இருக்கும். அதுக்காக தான் கருஞ்சீரகம் யூஸ் பண்ணுறோம். ஸோ வேப்பிள்ளை அப்படிங்கிறதும் நல்ல ஒரு கிருமி நாசினி. இங்கே இந்த பச்சரிசி 1/2 கைப்பிடி எதற்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இரவு முழுவதும் ஊற வச்சு ஒரு பார்ஷியல் ஒரு ஃபெர்மெண்டேஷன் ஆன மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதில் ஸ்டார்ச்சும் இருக்குது. ஸோ அதனால என்னென்னா, இதை போடும் பொழுது நம்ம முடி நல்ல வேர்க்கால்கள் பிடித்து வளரும். ஸோ இதை நம்ம வாரம் 2 முறை இந்த பேக்கை போட்டோம் அப்படின்னா 3 மந்த்ஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது யாருக்கு பலன் தரும், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வேணும்னா தலை வழுக்கையாக எங்களுக்கு இருக்குது, அந்த வழுக்கையாக எங்களுக்கு ஸ்கின்லாம் அங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு, எங்களுக்கு இது பலன் தருமானா கண்டிப்பாக அவர்களுக்கு பலன் தராது. அலோபீஷியா ஏரியேட்டான்னு சொல்லுவாங்க.
புழு வெட்டு இருப்பவங்களுக்கு இது பலன் தருமானா கண்டிப்பாக நல்ல பலன் தரும். ஆனால் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ரீஜனில் ஸ்கின் க்ளோஸ் ஆகிருக்கோ அங்கே லைட்டாக சின்ன வெங்காயம் வச்சு ஒரு ஸ்க்ரப் மாதிரி வந்து பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டாங்கன்னா நல்ல பலன் தரும். அது மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பாடி ஹீட்டு போன்றவற்றால் வந்து முடி உதிர்தல் அதிகமாக இருக்குது, ரோம வளர்ச்சி இல்லைங்கிறவங்களுக்கு இது பலன் தரும். பட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதற்குரிய சிகிச்சை வந்து எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நியூட்ரிஷனல் லாஸ், சத்து குறைபாடு, அனிமிக்கா இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல பலன் தரும். ஆனால் இதனுடன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, அயனை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேருக்கு தண்ணீர் வந்து நல்லா இல்லை, நிறைய உப்புக்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்வலாக ஹேர் ஃபால் இருக்கும். அவங்களுக்கும் இது நல்ல பலன் தரும். ஆனால் அவங்க பயன்படுத்தக்கூடிய நீர் ரொம்ப உப்பு அதிகமாக இருந்ததுன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பக்கெட் தண்ணியில் எப்சம் சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணால் உப்புக்கள் கீழே செடிமெண்ட் ஆகும், தங்கும். அப்போ மேலே இருக்க தண்ணீரை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதை வந்து நம்ம தலை குளிப்பதற்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லோருமே யூஸ் பண்ணலாம். இதனால சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாக கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ஃபிட்ஸ் வரும், தலைவலி இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க அப்படிங்க மட்டும் இந்த கேஸ்டர் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் சேர்த்து வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு 3 மந்த்ஸ் தொடர்ந்து வீக்லி ட்வைஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி.